தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இப்போ எங்க பார்த்தாலும் G7 மாநாட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அதில் ஏதோ பிரதமர் மோடி அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் பேசிக்கலை, முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்க, அதுன்னு பல பேரை சொல்கிறாங்க. அது உண்மைத்தன்மை என்ன தெரியுமா மக்களே? இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் க்ரூஸ் மிசைல்ஸ் கேட்டகரியில் இந்தியா ஒரு புதிய மைல் ஸ்டோனை படைச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்தியாவை அமெரிக்கா எப்படிங்க பார்க்கும்? சூப்பராக ஆக ஓகம் பார்க்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க மட்டும்தான். அவங்கள தாண்டி வர எல்லா நாட்டையும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா முடியாதா? இது இப்படி மட்டும்தான் பார்ப்பாங்க. அது அமெரிக்கா பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே திட்டவட்டமாக தெரியும். இதில் இந்தியா இருக்குல்ல, இந்த இந்தியாவை கொஞ்சம் அவங்க பின்தள்ள முயற்சி பண்ணுறாங்களோன்னு ஒரு ஐயத்தை அவங்களே எழுப்பியிருக்காங்க அமெரிக்காவை. என்னென்னா, கடந்த 8 வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் இண்டோ பெசிபிக் கமாண்டுன்னு தான் இருந்துச்சு. இந்த பசிபிக் பிராந்தியம் சார்ந்து, கடல் பகுதி சார்ந்து அமெரிக்கா தங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக ஒட்டுமொத்தமாக இந்தியாவோட பவரையை கொஞ்சம் கொண்டு போகலாம், மேலே இந்தியா பேரை வச்சு நம்ம சைனாவுக்கு த்ரெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்ணி தான் 8 வருஷமாக இப்படி பெயர் இருந்துச்சு. இந்த அமெரிக்காவோட முக்கியமான இராணுவ பிரிவு இருக்குல்ல, இதோட பெயரை இப்போ மாற்றிருக்காங்க. என்ன தெரியுமா? USPACOM, அதாவது யூஎஸ் பசிபிக் கமாண்டுன்னு வச்சுட்டாங்க. இண்டோவை காணோம். எதுக்கு இந்த பேரை தூக்குனாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டால் தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லுவாங்களா? கேட்டால் பைலாட்ரல் ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படணுவாங்க. இந்தியாவோட முக்கியத்துவம் இருக்குல்ல, அதை குறைக்கிறதுக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துட்டுருக்குன்னு இந்த பேரை வச்சே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஈரான் கான்ஃப்ளிக்டில் கூட இந்தியா அமெரிக்கா சைடுன்னு ஒரு ஸ்டைல் எடுக்கல. இது அவங்களுக்கு கடுப்பு ஏற்படுத்தாமையாக இருக்கும். சரி, ரைட்டு விடுங்க. இந்த G7 மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. G7 அமைப்பில் இருக்க உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 7. அதான் குரூப் ஆஃப் 7. ஃப்ரான்ஸ், கனடா, ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், US அண்ட் UK. இந்த முறை பார்த்தீங்கன்னா கெஸ்ட் நேஷன்ஸ்னு சொல்லிட்டு, அதான் நீங்களே வாங்க சும்மா பேசலாம், உறுப்பினர்களுக்கு அப்பாற்பட்டு இப்படி சில நாடுகளை அழைச்சிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரேசில், எஜிப்த், நம்ம இந்தியா, கென்யா, சவுத் கொரியா, கத்தார், யுக்ரைன் அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாரும் ஃப்ரான்ஸுக்கு வந்தாச்சு. அங்கே பேச்சுவார்த்தை சார்ந்த எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியே முடிச்சாச்சு. இந்த G7 டிஸ்கஷன் இருக்குல்ல, இதில் ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்ணது என்ன தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபியூச்சரில் ஏஐயோட ஃபியூச்சர் என்னவா இருக்க போகுதுன்றதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எல்லா தலைவர்களும். அதுனா குறிப்பாக அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவரை வந்திருக்கார்ல, அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, இல்லைங்க இதுக்கப்புறம் உலக நாடுகளை ஒட்டு மொத்தமாக ஏஐ சார்ந்த ஒரு நாடு வழி நடத்துது அப்படின்னா அது அமெரிக்கா மட்டும் தான் இருக்கணும், இல்லை நாங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைன்ட்டு அந்த முச்சு தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த நடக்கிற எல்லாத்தையும் சைனா பார்க்காமையா இருக்கும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் சைனா வேற லெவல் மக்களே ஒரு விஷயத்தில் பாராட்டியே தீரணும். இந்த ஓப்பன் ஏஐயை வச்சுக்கிட்டு அமெரிக்கா என்னென்ன விஷயங்களை பண்ணாங்க காஸ்ட்லியாக. ஆனால் இன்னொரு பக்கம் சைனா சிம்பிளாக ஒரு விஷயத்தை தள்ளி விட்டு இதான் ஏஐ பார்த்துங்க, நீங்கள் பண்ணுறது அதிகமாக பண்ண முடியும்னு ரொம்ப மலிவு வழியில் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டு போனாங்க. அமெரிக்கா ஒட்டு மொத்தமாக ஆடி போச்சா? சிப்செட்லாம் சைனாவுக்கு போகக்கூடாதுன்னு அமெரிக்கா அரசு என்னென்னமோ பண்ண பார்த்தாங்களா? இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் தான் ட்ரம்ப்பு எதிர்காலத்தில் ஏஐ இண்டஸ்ட்ரியில் அமெரிக்கா மட்டும்தான் டாமினேட்டாக இருக்கணும்னு அங்கே பேசியிருக்காப்புல. அண்ட் யுக்ரைன் ரஷ்யா வார் இருக்குல்ல, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ஸ் போயிட்டு இருக்குல்ல, இதை பற்றியும் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. அண்ட் இதில் G7 உறுப்பு நாடுகள் எல்லாமே ஒரு விஷயத்தில் ஏகமானதாக முடிவு பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா? அது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் ரஷ்யாவுக்கு இன்னும் நம்ம ப்ரெஷர் அதிகமாக பில்ட் பண்ணணும், அப்போ தான் யுக்ரைன் போகிற அவங்க சீக்கிரம் நிறுத்துவாங்கன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏகமானதாக இந்த G7 இருக்க ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும். அண்ட் பிரதமர் மோடி அவர்கள் தன்னோட அதிருப்தியை ட்ரம்ப் கிட்ட பதிவு பண்ணியிருக்காருங்க. அது உண்மை. அதுக்காக முகத்தை திருப்பிட்டு போயிட்டாரு, பேசவில்லைன்றாங்களே, அதெல்லாம் G7 மாநாட்டில் நடக்கலை. எதுக்காக இந்த அதிருப்தின்னு கூட பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் சீஃபரர்ஸ் இருக்காங்களே, ஹார்முஸ் அருகில் அவங்க கொல்லப்பட்டிருந்தாங்க பாருங்க அமெரிக்காவோட தாக்குதலால். இதை சார்ந்து தன்னோட அதிருப்தியை ட்ரம்ப் அவர்கள்கிட்ட மோடி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இது நடந்துட்டு அதுக்கப்புறம் பேசியிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க, கையை குலுக்கி எல்லாமே நடந்திருக்கு. அதை பல பேர் உங்ககிட்ட காண்பிக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரதமர் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் முதல்ல டிஸ்டன்ஸை கொஞ்சம் கேப்பாக வச்சுருக்க மாதிரி தெரிஞ்சதில் அதுக்கப்புறம் ஃபுல் ப்ளஜ்ஜாக இணைஞ்சு பேச ஆரம்பித்தாங்களா. இதுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கும்போதும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது ட்ரம்ப்புக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நடுவில் இந்த G7 சம்மிட்டை ஹோஸ்ட் பண்ணுறாங்களா ஃப்ரான்ஸு, அதோட அதிபர் இமானுவேல் மேக்ரான், இவர் தாங்க இருந்தார். இவங்க 2 பேருக்கு இடையில இவர் இருந்தார்.
ஆனால் இதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட குரூப் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப அருகில் தான் பக்கத்துலேயே அங்கே இன்ஃபேக்ட் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அதில் ஒரு ஃபுட்டேஜ் நீங்கள் பார்க்கணும். ட்ரம்ப் அவர்கள் ஒரு கடத்தில் ஏற முடியாமல் தவிப்பாப்பில், அப்போ பிரதமர் மோடி அவர்கள் தான் கையை கொடுத்து ஏற்றியே விடுவார். இது போல் காட்சியில் உள்ளே இருந்துச்சு. ஆனால் இது எதுவுமே பார்க்காம பல பேரை கிளப்பி விட்டது. G7 மாநாட்டில் 2 பேரும் பேசவே இல்லை, முகத்தை திருப்பிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா நம்ம பிரதமருக்கு எவ்வளோ கோவம் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. இப்போதைக்கு இந்திய மக்கள் எனக்கு நம்ம பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. சரி, இது வரைக்கும் ட்ரம்ப்புக்கும் நமக்கும் 1008 பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஸ்டாண்ட் எடுக்கல அவங்க பக்கம். அப்புறம் இந்த டேரிஃப் இஷ்யூவில் ஏதோ போயிட்டு இருந்துச்சு. இப்போ 2 நாட்டு தலைவர்களும் சந்தித்து பேசியிருக்காங்களே G7 மாநாட்டில். ஓரளவுக்கு நன்மை நடக்கலாம்னு நினைக்கிறோம்ப்பா அப்படின்னு எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க இந்தியன்ஸ்லாம். அந்த நம்பிக்கை மற்ற நாடுகள் மேலே வச்சா ஓகே ஸ்டேபிளாக இருக்கும். அமெரிக்காவில் வைக்கிற நம்பிக்கை கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் மக்களே. எப்போ வேணாலும் ரிட்டாலியேட்டட் வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. அண்டு பிரதமர் மோடி அவர்கள் இந்த சம்மிட் என்ன சொன்னார்னா, இந்த உலகம் இப்போ ஒரு பெரிய ஷார்ட்டேஜில் கஷ்டப்பட்டுருக்கு. அது என்ன ஷார்ட்டேஜ் தெரியுமா? ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை. ஒரு நாடு மேலே இன்னொரு நாடு நம்பிக்கை வைக்கணும். ஆனால் நம்பிக்கை வைக்க முடியாமல் தான் அவ்வளோ தூரம் தடுமாறிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. இவர் இந்த வார்த்தையில் சொல்லும் போது பக்கத்தில் ட்ரம்ப்போ இருந்து நல்லா லிசன் பண்ணிட்டு இருந்தாப்புல இவர் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க, ஃப்யூச்சரில் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது மற்ற நாடுகள் கூட ஏற்படுது அப்படின்னா அதுக்கு எது டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ட்ரஸ்ட்டு, நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் அந்த பார்ட்னர்ஷிப்பை மேலே போகும்னு சொல்லியிருக்காப்புல. இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல அப்பாஸ், அவர் அடிக்கடி வெளியிடுற டெம்ப்ளேட் ஸ்டேட்மெண்ட் இது இப்போ யார் வாயிலேருந்து வந்திருக்கு? நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வாயிலேருந்து வந்திருக்கு. அமெரிக்கா சார்ந்து யார் இதை பேசுகிறதா இருந்தாலும் ட்ரஸ்ட்ன்ற வார்த்தையை அழுத்தி திருத்தி பேசுவாங்க. அதை இங்கே ஒரு முறை நம்ம பார்க்க முடியுது. இந்தியா இந்தளவுக்கு சாலிடாக பேசுகிறாங்களே, அதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் நாம் வெளிநாடுகளோட ஆயுதங்களை தான் பெருசாக நம்பிட்டு இருக்கோம்ல, நம்ம நாட்டோட பாதுகாப்பு சார்ந்து. இனிமேல் அந்த ஒரு டிபெண்டன்சியை நாம் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பே ஏற்பட்ட ஒரு சாதனை இப்போ படைக்கப்பட்டிருக்கு. தெளிவாக சொல்கிறேன் அதை பற்றி. ஒரு பக்கம் G7 மாநாட்டில் மோடி அவர்கள் பேசியிருக்க விஷயம், இன்னொரு பக்கம் இந்தியாவில் நடந்திருக்க ஒரு பெரும் மாற்றம். LRLACM ஆக்சுவலாக அது என்னன்னாக்கா லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல். இந்த ஒரு மிசைலை நாம் உள்நாட்டிலேயே ஒட்டுமொத்தமாக உருவாக்கியிருக்கோம். இண்டிஜினியஸ் வெப்பனுங்க இது. எந்த நாட்டோட உதவியும் கிடையாது. யார் அடிக்கிறது நம்ம கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அவசியமே கிடையாது. நம்ம ஃபுல்லாக உருவாக்கியிருக்கோம் அதை. இந்த ஒரு மிசைலை ஒடிஷாவில் இருக்க டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐலாண்டை வச்சு நம்ம இப்போ சோதனை பண்ணியிருக்கோம். நம்ம DRDO இருக்காங்களே அவங்க சோதனை பண்ணியிருக்காங்க. ஜெயிஷ்ட மக்களே சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இந்த சோதனையில். ஆனால் இதை நம்ம கடந்து வந்த பாதை இருக்கே அவ்வளோ பெருசு. இந்தியாவோட இந்த LRLACM இருக்குல்ல, இதோட நிக்நேம் இப்போ என்ன தெரியுமா? தி கோஸ்ட். எதுக்கு இந்த பேர்னு பார்த்தீங்கன்னா, கீழே கிரவுண்ட்லேருந்து 100 மீட்டர்ஸ் உயரத்தில் இதனால் பறக்க முடியும். க்ரூஸ் மிசைல் ஓகேவா, அது இவ்வளோ லோ ஆல்டிடியூடில் பறக்க முடியும். அண்டு ஜிக்ஸாக் பேட்டர்ன் இருக்குல்ல, இப்படி வளைஞ்சோ இதால் பறக்க முடியும். மக்களை நம்ம உருவாக்கி இருக்க மிசைல் வேறு யாரும் உருவாக்கி நம்மளுக்கு கொடுக்கல. ரேடார் இருக்குது பார்த்தீங்களா, இதனால் இந்த மிசைலை கண்டுபிடிக்கவே முடியாது. இவ்வளோ லோ ஆல்டிடியூட்லையும் வளைஞ்சொழிச்சு இப்படி பறந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுக்கு தான் அந்த மிசைலுக்கு நிக்நேமா தி கோஸ்ட்னு வச்சுருக்காங்க. அண்ட் இது ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா? 1500 கிலோமீட்டர்ஸு. அண்ட் இதனால் கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் மட்டும் இல்லைங்க, நியூக்ளியர் வார்ஹெட்ஸையும் சுமந்துட்டு போக முடியும். அப்பேற்படுத்துறேன்னு படித்தது. அண்ட் இதை ட்ரக்ஸில் இருந்தும் ஷிப்ஸில் இருந்தும் சப்மரீன்ஸில் இருந்தும் கூட ஃபயர் பண்ண முடியும். அப்போ ப்ரோ இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் லான்ச் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லணும்னா இப்போ வரைக்கும் லான்ச் பண்ண முடியாது. ஆனால் இதுக்குன்னு தனியாக ஒரு வெர்ஷனை நம்ம DRDO உருவாக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதையும் டெஸ்ட் பண்ண போகிறாங்க மக்களே. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லா முனைகளில் இருந்தும் நம்ம தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு தான் இந்த மிசைலு. ஸோ இந்தியாவோட எதிரிகள்னு சில பேர் சொல்லிட்டு அலைவாங்கல்ல, அவங்க இதுக்கப்புறம் உஷாராக இருக்குது நல்லதுன்னு நினைக்கிறேன். DRDO இந்த வெப்பனை நிர்பயா ப்ரோக்ராம் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க. அண்டு இந்த ப்ரோக்ராம் அப்போ இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் எழுந்த பேக்லாஷ் இருக்குது பாருங்கள், அவ்வளோ விமர்சனங்கள். ஏன்னா ஆரம்பத்திலேயே பல முறை என்ஜின் ஃபெயிலியர் சார்ந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தோம் இந்த மிசைலை உருவாக்கும் போது. இன்னொரு பக்கம் சாஃப்ட்வேர் கிளிச்சஸ் இருக்குல்ல, அது வேறு ஒரு பிரச்சனை எழ ஆரம்பிச்சது. ஒரு கடத்தில் வெஸ்டர்ன் மீடியா இருக்குல்ல, அவங்க தான் இந்தியாவில் நெகட்டிவாக நடக்கும் பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க இந்த விஷயத்தை பார்த்துட்டு பார்த்தீங்களா இந்தியாவோட இந்த க்ரூஸ் மிசைல் முயற்சின்றது தோல்வியில் முடிவடைஞ்சிருச்சு. இந்தியாவுக்கு எதுக்கு இந்த ஆசைலாம், எப்பவும் போல் வெளிநாடுகள்கிட்ட இருந்து வாங்கிட்டு போட்டோம், அவங்களால அதை உருவாக்க முடியாதுங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. நாக்கு மேலே பல்ல பொடிவில் பேசிச்சுல வெஸ்டர்ன் மீடியாலாம் 2020 அவங்க பேசின விஷயம். இப்போ 2026 என்ன இருக்கு, உல்ட்டாவாக மாறி இருக்கு எல்லாமே. DRDO இப்போ ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் மீடியாவையும் சைலன்ஸ் பண்ணியிருக்கு. எப்படி நம்ம பேட் கமெண்ட் சைலன்ஸ்க்கு பேர் போனார், அதே போல் நம்ம DRDO இப்போ ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் மீடியா சைலன்ஸ் பண்ணியிருக்கு. இந்தியாவோட டோமஹாக் இதுப்பா அப்படின்ட்டு இதே வெஸ்டர்ன் மீடியா இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. இதே வெஸ்டர்ன் மீடியா எப்போ என்னென்ன சொன்னாங்க இந்தியாவை பற்றி, இப்போ பார்த்தீங்களா அமெரிக்காவிட டோமஹாக் பேர் சொல்கிற மிசைலாக இருக்கும், அதே போல் இந்தியாவோட வெர்ஷன் எதுன்றாங்க. ஆனால் ரியாலிட்டி ஒன்று சொல்லட்டுமா,
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியனாக சொல்கிறேன், நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த மிசைல் டோமஹாக்கோட ஒரு படி மேலே. சும்மா வாய் வார்த்தையாக சொல்ல விரும்பல, எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஹிமாலயாஸ் இருக்குல்ல, அங்கே டோமஹாக்கால் நம்மளோட இந்த மிசைல் பயணிக்கிற அளவு பயணிக்க முடியாது. நம்மளோட மிசைல் ஹிமாலயாஸ் முழுக்க ஊடுருவி இம்பேக்ட் ஏற்படுத்தாமல் பறக்க முடியும். ஆனால் டோமஹாக்கால் அது முடியவே முடியாது. இவ்வளோ ப்ரிசைஸாக நாம் இந்த மிசைல் உருவாக்கியிருக்கோம். ஸோ இதனால தான் சொல்கிறேன், இந்தியாவோட டோமஹாக்னு இதை சொல்ல வேணாம். நாம் இது இன்னொரு டோமஹாக்காக இருக்கணும், நம்ம மற்றவங்க முன்னாடியாக இருப்போம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்தியா எந்த நாட்டை முழுமையாக நம்பினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவியா, ரஷ்யாவியா? அது என்ன கேட்டிங்கன்னா 3வது ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம். இந்தியாவை நம்பினாலே போதும். ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸில் எப்போ யார் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.